வணக்கம். தமிழ் மாதங்களில் மிகவும் புனிதமான மாதமாக கருதப்படுவது ஆடி மாதம். இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அன்னை பராசக்தியின் அருள் நிறைந்த நாளாக பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் சூரியன் தெற்காயனத்தில் பயணிக்க தொடங்குகிறார். இந்த காலம் ஆன்மீக சக்திகள் அதிகரிக்கும் காலம் என்று நம் முன்னோர்களால் நம்பப்படுகிறது. அதனால் அம்மனை வழிபடுவதற்கு இந்த நாட்கள் மிகவும் உகந்ததாக கருதப்படுகின்றன. ஆடி செவ்வாய் அன்று துர்க்கை அம்மன், மாரியம்மன், காளியம்மன், பகவதி அம்மன் போன்ற சக்தி வடிவங்களை மனமுருகி வழிபட்டால் வாழ்க்கையில் உள்ள பல தடைகள் விலகும் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. இந்த நாளில் அதிகாலையில் நீராடி வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றி மஞ்சள் குங்குமம் பூக்கள் கொண்டு அம்மனை வழிபடுவது மிகவும் சிறப்பாகும். எலுமிச்சை தீபம் ஏற்றுவதும் மாவிளக்கு ஏற்றுவது போன்ற வழிபாடுகளும் பல இடங்களில் நடைபெறுகின்றன. ஆடி செவ்வாய் அன்று பெண்கள் விரதம் இருந்து அம்மனை வழிபடுவது குடும்ப நலன், திருமண தடை நீங்குவது, குழந்தை பாக்கியம், ஆரோக்கியம் மற்றும் மன அமைதிக்காக செய்யப்படும் ஒரு முக்கியமான வழிபாடாகும். ஆடி மாதம் என்பது அன்னை பராசக்தியின் அருள் பெருகும் புனிதமான மாதமாக கருதப்படுவதால் சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை வழங்குவதும் பல தலைமுறைகளாக இச்சடங்கு முறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் விரதமிருந்து அம்மனை வேண்டிக் கொண்டால் நல்ல வரன் அமையும் என்று முன்னோர்களால் நம்பப்படுகிறது. ஆடி செவ்வாய் அன்று ஒரு சிறிய தீபம் ஏற்றி அம்மா என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்று அம்மா அப்படின்னு மனதார வேண்டிக் கொண்டால் கூட அந்த வேண்டுதல் நமக்கு மன உறுதியையும் நம்பிக்கையும் அளிக்கும். ஆடி செவ்வாய் வழிபாடு நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, நம்பிக்கையுடன் இறைவனை நாடுபவர்களை அன்னை சக்தி ஒருபோதும் கைவிட மாட்டாள் அப்படிங்கிற பக்தர்களால் நம்பப்படுகிறது. இந்த ஆடி செவ்வாயில் அன்னை பராசக்தியின் அருள் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைக்கட்டும். அனைவருக்கும் ஆரோக்கியமும் அமைதியும் செழிப்பும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். அம்மனின் அருள் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கட்டும்.